முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான மோசடி புகாரில் எத்தனை முறை அவகாசம் கேட்பீர்கள் என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள் என்ன? நவீனா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு நீதிமன்றம் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கு தொடர்வதற்கு தற்போது வரை அனுமதி கிடைக்கவில்லை என தொடர்ந்து எத்தனை முறை அவகாசம் கேட்பீர்கள் என்ற ஒரு கேள்வியை தமிழ்நாடு அரசு வழக்கறிஞருக்கு உயர்நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த 2011-15 ஆண்டு அதிமுக ஆட்சியினுடைய போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோது அந்த துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பண மோசடி செய்ததாக கணேஷ்குமார் உள்ளிட்ட அந்த வழக்கு பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையில் புகார் அளித்திருந்த நிலையில அந்த புகாரின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவருடைய நண்பர்களான பிரபு, சகாயராஜன் உள்ளிட்டோர் மீது நம்பிக்கை மோசடி, ஏமாற்றுதல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்து காவல்துறை அதற்கான எஃப்ஐஆர் போட்டிருந்தது. இந்த வழக்கு சென்னையில் இருக்கக்கூடிய MP MLAக்கள் வழக்கை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதி ஜி ஜெயவேல் இன்று விசாரணைக்கு எடுத்திருந்தார். அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கை தொடர அனுமதி கடிதம் இன்னும் கூட தமிழக அரசினுடைய பொதுத்துறையிடமிருந்து கிடைக்கவில்லை, எனவே அனுமதி கடிதத்தை சமர்ப்பிக்க 3 வார காலம் அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருந்தார். ஆனால் இதனை ஏற்க மறுத்த நீதிபதி கடந்த மாதமே அனுமதி கிடைத்து விட்டதாக செய்திகள் வந்தது. ஆனால் தற்போது பழைய காரணத்தை கூறி கால அவகாசம் கோருவது என்பது ஏற்க முடியாது என்று தெரிவித்தார். பின்னர் இந்த விசாரணையை செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். அன்று இது தொடர்பான அனுமதி அளித்தது தொடர்பான விவரங்கள் முழுமையான ஒரு அறிக்கைக்கு பிறகு விசாரணைகளை தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதி முன்வைத்திருக்கின்றார். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.